அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, உன்னுடைய உங்க அப்பனுக்கு மிஞ்சினவன் வந்து சிவன் உங்க இந்தியாவில். ஆனா உங்க சிவனுக்கு மிஞ்சின ஒரு அப்பன் இந்த லிபர்டின் ஜெபஸ்டின் லிபர்டின். நீ அதை புரிஞ்சுக்கிடாம எனக்கு ஓட்டும் போடுற, என்னைய பத்தி ஒரு வார்த்தையும் பேசல. டக்குனு நம்ம சொல்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கிடாம எங்கேயோ போய் பேசிட்டு இருக்கீங்க. அதான் எனக்கு ரொம்ப மைண்டு சிறையா இருக்கு. எனக்கு அப்பப்போ ஏன்டா இப்படிலாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்துச்சுன்னா, நீங்க என்னைய வந்து ஒரு ஒரு ட்ரிப்பு கூட நீ வந்து புரிஞ்சுக்கிடல. ஒரு சிவன் மாதிரி உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன், மக்களுக்கு ஒரு சிவன். அது வந்து நான் ஏன் சொல்லலை அப்படின்னு நீங்க சொன்னாலும் நான் நீங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்றாரு. ஏன்னா அவன் அடுத்த 24,25,00,000 ரூபா, கோடி ரூபா கடனை தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு நான் என்னுடைய பையனையோ உன்னுடைய பிள்ளையோ அனாவசியமா ஒன்று நீ எல்லாமே கரெக்டாக இருக்க. அதாவது நான் எனக்கு இந்த ஒரு போலீஸு உன்னைய மறைக்கணும்னா ஒரு ஹெல்மெட் போடல வைக்கல அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு ஃபைன் போடுறாங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஒரு நாட்டில் நீ ஒழுங்கான ஒரு குடிமகனா இல்லை அப்படின்னா, உன் நாட்டில் உனக்கே தெரியாமல் உன் தலையில் 2,50,000 ரூபா 3,00,000 ரூபா கடன். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் எழுதுவேன். இந்திய நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இத்தனை பேருக்கும் வந்து இவ்வளோ கோடி, அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் 25,00,000 கோடி ரூபான்னா, நீ அதை வச்சு ஏதாவது சம்பாதிச்சா ஏதாவது வாழ்ந்தியா? ஒன்றுமே இல்லாமல் உன்னுடைய 25,00,000 ரூபா கோடி கடனை ஒரு மக்களுக்கு வந்து 2,00,000 ரூபா கடன். ஒரு நல்ல பையன் இருக்கான், இன்னைக்கு ஒரு கெட்ட பையனும் இருக்கான். 2 பேர் இருக்காங்களாப்பா பள்ளிக்கூடத்தில். அவங்க ஸ்கூலில் வந்து சொல்ல போனால் 2 பையனும் இருக்கணும். ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன். அந்த கெட்டவனுக்கு வந்து அதாவது இந்த ரெண்டுத்தையும் எப்படி சொல்லணும், நல்லா கிடையாதுங்க. ஒரு கெட்டவனுக்கு வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கான், 10 பேர்த்துக்குள்ள பணத்தை அடிச்சிட்டான். அவனுக்கு 1,00,000 ரூபா கடன் நீங்கள் வழங்கலாம். அவன் கட்டிட்டு போகிறான், அது வேற கதை. ஆனால் ஒன்றுமே தெரியாத ஒரு நல்லவன், அவனுக்கும் 2,50,000 ரூபா நீங்கள் ஃபைன் போட்டா அந்த பையன் யோசிப்பானோ இல்லையா? நம்ம தான் எந்த தப்புமே செய்யலையா அப்படிங்கிற அந்த மனசு வந்து ஏங்கி சாவறானா இல்லையா? இதை தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பஞ்சம் சொல்லுவீங்களா, இல்லை பாசம் சொல்லுவீங்களா, இல்லை வந்து ஒரு கொலை மிரட்டல்னு சொல்லுவீங்களா, இல்லை ஒரு ரவுடிசம் சொல்லுவீங்களா? இதெல்லாம் கேட்காத ஒரு ஒரு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மக்களா? ஒரு பையனுங்க வந்து அதாவது கிட்டத்தட்ட நான் என்னையும் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து கவர்மெண்ட்னு சொன்னோடனே உங்க தமிழ்நாட்டுக்கு என்ன வெறுக்கீங்களா அப்படிங்கிறத நீங்க என்கிட்ட சொல்லுங்க. இல்லாம எவனையும் வந்து சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கடன் இருக்கு தாங்க முடியுமா? ஒரு மனுஷனால தாங்க முடியுமா? நீ 1 ரூபா ஜூஸ் கூட அடுத்தவன் ஜூஸை குடிக்காதவனுக்கு 1,50,000 ரூபா 2,00,000 ரூபா கடன் இருக்கு நாட்டில், நீ அட அப்படின்னா ஒரு மனசாட்சி கெட்டவன் தானே நீ? அப்போ இதெல்லாம் ஒரு தப்பா இல்லையா? இதை மட்டும் நீ என்கிட்ட வந்து கரெக்டாக நீ ஷேர் பண்ணு. எந்த வீடியோவிலையாவது சொல்லணும். நீங்க தமிழ்நாட்டு மக்கள்